Yes, Anushree, I think you can start off now. Welcome to this class. Now Anushree will start off. Yeah. Okay, sir. இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் deals with nature structure, its function, its conservation and its maintenance. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரெண்டு டைப்ஸா டிவைட் ஆகுது. இது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அனுஸ்ரீ, முதல்ல நீங்கள் கிளாஸ் எடுத்துருங்க. இப்போ எடுத்த பிறகு அப்புறம் ஒரு 2 கேள்வி வச்சுக்கோங்க, சரியா? முதல்ல இன்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சு அப்புறம் நமக்கு யாருக்கும் பதில் தெரியலன்னா அப்புறம் அது பிசுத்துரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 minutes 3 minutes எடுத்த பிறகு தென் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின். நத்திங் ராங் இன் இட். ஓகே, கேரி ஆன். ஓகே சார். இது ரெண்டு டைப் ஆஃப் டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ். ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னா இது லிமிடெட் அன்லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல தான் இருக்கும். இது ரினியூ ஆகிடும் சீக்கிரம், ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. அப்புறம் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னா இது லிமிடெட் குவான்டிட்டியில தான் இருக்கும், அப்புறம் இது சீக்கிரமா ரினியூ ஆகாது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் என்னென்னா லிமிடெட் குவான்டிட்டிஸ்ல இருக்க ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு நம்ம ஃபார்வர்ட் ஃபியூல்ஸ் லைக் கோல் அண்ட் பெட்ரோலியமா எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அப்புறம் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்க்கு சோலார் எனர்ஜி, பயோகேஸ் எனர்ஜி எல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். அப்புறம் கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். இந்த இந்தியாவில் 725.3 lakh ஹெக்டேர்னா ஏக்கர்னு நம்ம தமிழில் சொல்வோம். இவ்வளோ லேண்ட் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 216.1 lakh ஹெக்டேர் லேண்ட் வந்து ப்ரொடெக்டட் ஃபாரஸ்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அஃபாரஸ்டேஷன், சோஷியல் ஃபாரஸ்ட்ரி ப்ரோக்ராம்ஸ் மூலமா நம்ம ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணலாம். அப்புறம் சிப்கோ மூமெண்ட் பற்றி பார்க்கலாம். இது எங்க நடந்துச்சுன்னா உத்தரகாண்ட்ல இருக்க சமௌலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இது நடந்துச்சு. இது எந்த வருஷம் நடந்துச்சுன்னா 1973 நடந்துச்சு. இது வந்து ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்றதுக்கும் அப்புறம் ட்ரீஸை கட் பண்ணாம இருக்கிறதுக்கும் நடத்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். இது நடந்ததுக்கு அப்புறம் ஹிமாலயால ட்ரீஸ் கட் பண்றதுக்கு 15 years தடை போட்டிருந்தாங்க. அப்புறம் இப்போ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பண்ண சில ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது வந்து 1973 கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா டைகர்ஸ் வந்து கன்சர்வ் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. அதை யாருமே ஹண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இதே மாதிரி ப்ராஜெக்ட் ரைனா வந்து 1992 கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் crocodile கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வந்து 1976 கொண்டு வரப்பட்டுச்சு. அப்புறம் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் 1999 ரீசெண்டா இந்தியன் டைனோ விஷன் ப்ராஜெக்ட் வந்து 2020 கொண்டு வரப்பட்டுச்சு. அவ்வளோதான் சார். ஓகே, வெரி குட். ஸோ நவ் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு தெம்? நீங்கள் எடுத்ததுலேயே கேள்வி கேளுங்க. இந்தியாவில் எவ்வளோ லேண்ட் வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு? இந்தியாவில் எவ்வளோ? 752.3 lakh. கரெக்ட். 753.2 lakh what? Lakh acres-ஆ hectares-ஆ? hectares-ஆ? ஹெக்டேர் இல்லை, ஹெக்டேக்கர்ஸ் இல்லை, ஹெக்டேர். ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ ஏக்கர் தெரியுமா? 1.5 acre. இல்லை, கரெக்ட் இல்லை. அதை விட கொஞ்சம் அதிகம் சொல்லுங்க பார்க்கலாம். 10 acres சார். இல்லை, அது ரொம்ப அதிகம் போயிட்டார் அவர். சார் 1/4. 1/4 இல்லை, அதான் அவங்க 1.25 1.5 சொன்னாங்க. ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ ஏக்கர்? 1.75. 2.5 acres இஸ் 1 hectare. செக் பண்ணிங்க, நான் சொல்கிறது எல்லாமே போய் செக் பண்ணிங்க. ஐ மே கோ ராங், பட் இந்த கேஸில் ஐ திங்க் ஐ எம் கரெக்ட். இது எதுக்குன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்கிறதுக்காக சொல்கிறதா, வேற ஒன்றும் இல்லை. அவங்க ஏன்னா நார்மலாக ஸ்ரீநிதி நாடிய படி தட் நேம் தர்ஷினி ஆர் ஃபார் தட் மேட்டர் எனிபடி, whenever you say something you should tell the unit also. அவங்க அதெல்லாம் சொன்னாங்க, என்னமோ லேக் பாயிண்ட் சம்திங் லேக்கெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது என்ன இல்லை லேக் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இந்த ஹெக்டேர்னு சொல்லலை, அதுக்கு ஆரம்பிச்சது தான். ஸோ ஆல்வேஸ் நோ சம்டைம்ஸ் அந்த 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஆப்ஷன் கொடுக்குறது சம்டைம்ஸ் இட்ஸ் குட் ஃபார் யூ, சம்டைம்ஸ் பேட் ஃபார் யூ. இங்கே பாரு, அந்த அதே நம்பர் கொடுத்து பாயிண்ட் சம்திங்
லேக் ஏக்கர் கொடுப்பாங்க, லேக் ஹெக்டேர் கொடுப்பாங்க. அப்போ அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஐயோ இது என்னது எது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, வெரி குட். ஓகே, எனி ஒன் மோர் கொஸ்டின். என்ன ஸ்ரீ, சுபஸ்ரீ, அனுஸ்ரீயா நம்ம ஒரே ஒரே ப்ராஜெக்ட் வந்து எந்த வருஷம் Sir, 1 hectare equal to 2.47 acres. 2.5ன்னு சொல்லிட்டேன் நான். பரவாயில்ல, 2.47 கரெக்ட். அதான் 2.47 ஏக்கர் தான் கரெக்டு. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2.5ன்னு சொல்லிடுவாங்க யூஸ்வலாக. ஓகே ஓகே, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். 1 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஸ்கொயர் ஃபுட்? 1 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு ஹவு மெனி ஸ்கொயர் ஃபுட்? ஸ்கொயர் மீட்டர் மீன்ஸ் ஒரு ஸ்கொயரில் ஒரு பக்கம் 1 மீட்டர். அப்போ 4 பக்கம் என்னங்க? 10.7. 10.7ஆ? இல்லை, ஐ திங்க் யூ ஆர் ஸ்லைட்லி ராங். ஐ மீன் Sir, 10.76. 0.8, sir. 10.8ஆ? ஓகே, நான் ஐ வில் கோ வித் யூ. 3 பேர் சொல்லிட்டீங்க, ஐ வில் கோ வித் யூ. ஓகே, ரைட். வேறு என்ன? சென்ஸ் அது வந்ததுனால அது திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. ஓகே, 1 ஸ்கோர் அப்படின்னு என்ன? 1 ஸ்கோர் ஈக்குவல் டு ஹவு மெனி நம்பர்ஸ்? 1 டஜன் ஈக்குவல் டு 12 நம்பர்ஸ், எல்லாருக்கும் தெரியும். 1 ஸ்கோர், SCORE. Sir, 20. கரெக்ட், 20. ஏன்னா இதெல்லாம் வந்துடும் எக்ஸாமில். இதெல்லாம் எனக்கு சிலபஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கேயாவது நம்ம 3ஆவதுல படிச்சிருப்போம், இல்லை 5ஆவதுல படிச்சிருப்போம், 10ஆவதுல படிச்சிருக்க மாட்டோம். இதெல்லாம் அப்புறம் இது சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்தாலும் வந்துடும். 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் நோட் புக்குன்றாங்கல்ல, அது என்னது? 24, sir. 24. வெரி குட், வெரி குட். இதெல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் கொஞ்சம் காமன் சென்ஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விந்தை கிடையாது. நான் சும்மா இப்போ கேள்வி கேட்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கலாம் மஞ்சுஸ்ரீ கிட்ட. மஞ்சுஸ்ரீயா அனுஸ்ரீயா அவங்கக்கிட்ட ஏதாவது டவுட் இருக்கா அவங்க எடுத்ததில்? ஓகே, டவுட் இல்லை. அப்போ வி வில் கோ டு மிருதுலா. மிருதுலா, யூ கேன் கோ ஹெட் வித் யுவர் கிளாஸ். எஸ் சார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரிசிட்டி லெசனில் ஓம்ஸ் லா பற்றியும், அப்புறம் ரெசிஸ்டன்ட்ல ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த ரெசிஸ்டன்ட் டிபெண்ட்ஸ், இந்த 2 டாபிக் பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வெரி போகிறோம். குட். சார் நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாமா சார்? பண்ணுங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். மிருதுலா, உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸும் பண்ணீங்க. எந்த ஊர், எந்த ஸ்கூலு, அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. சார் நான் இங்கே சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு அப்படின்ற ஊர்லேருந்து வரேன். ஸ்ரீ கோகுலம் பப்ளிக் ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அங்கே செங்கல்பட்டுக்குள்ளேயே இருக்கா? எஸ் சார். மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அதோட ஒரு பிரான்ச் இங்க செங்கல்பட்டுல இருக்காங்க. வெரி குட், வெரி குட். நான் வரேன். ஓகே, கேரி ஆன். யூ கேன் ஈவன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நோ, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ் யூ கேன் ஸ்பீக். எஸ் சார், தேங்க்யூ. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா சார்? இருக்கு, ஆனால் ஒன்றும் எழுதலை, சும்மா ஒயிட் போர்ட் மாதிரி. எஸ் சார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓம்ஸ் லா பற்றி படிக்கணும்னா எலக்ட்ரிசிட்டியில் இருக்க பேசிக்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கரண்ட் அப்படின்னா என்னென்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ சார்ஜஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது, அதுதான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். கரண்ட்டை கேபிட்டல் ஐ அப்படின்ற ஒரு லெட்டரால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பயர், அதை வந்து கேபிட்டல் ஏ அப்படின்ற ஒரு லெட்டரால நம்ம கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ கரண்ட்னா ஓகே, சார்ஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான்ஸ், அதாவது கரண்ட்ல ஃப்ளோ ஆகிற சார்ஜஸ் அப்படின்னு சொல்றோம்ல. இப்போ சார்ஜஸ் வந்து வேற ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ். ஆட்டம்ஸ்ல நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதுல எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் நம்ம கரண்ட் சர்க்கியூட்ல பாஸ் ஆகும். சார்ஜை வந்து நம்ம கியூன்ற லெட்டரால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் கூலும் தான் வந்து சார்ஜோட எஸ்ஐ யூனிட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா நம்மளுக்கு எனர்ஜி தேவை. அதே மாதிரி சார்ஜஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா அதுக்கு சில எனர்ஜி அண்ட் ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர், அந்த 2 இடத்துக்குள்ள இருக்கிற ப்ரெஷர் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வி அப்படின்ற ஒரு லெட்டரால ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட
எஸ்ஐ யூனிட் வந்து வோல்ட், அதையும் வீன்ற லெட்டரால தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. Then definition of potential difference என்னன்னா work done to move a charge from one place to another. ஸோ இப்படி இருக்கிறதுனால அப்போ நம்ம விஏ எழுதும்போது ஒர்க் பை சார்ஜ் இப்படின்னு எழுதலாம். ஏன்னா சார்ஜை ஒர்க்கால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம், அதனால தான் நம்ம V ஈக்குவல் டு W பை Q அப்படின்னு எழுதுறோம். இதை யூனிட் வைஸ் எழுதுனா 1 வோல்ட் ஈக்குவல் டு ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல்ஸ், 1 ஜூல் பை சார்ஜோட எஸ்ஐ யூனிட் வந்து கூலும், 1 கூலும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்ட், ஜூல் அண்ட் கூலும் கேட்டாங்கன்னா இதை போர்டு எக்ஸாம்ஸ்ல கூட எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட்டை வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்டால மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா அம்மீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால மெஷர் பண்ணுவாங்க. அம்மீட்டரோட சிம்பிள் இப்படி இருக்கும். அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வோல்ட் மீட்டர் அப்படின்ற ஒரு சிம்பிளால வோல்ட் மீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டால மெஷர் பண்ணுவாங்க. வோல்ட் மீட்டரோட சிம்பிள் இதுதான். சர்க்கியூட் டயக்ராம்ஸ்ல இந்த மாதிரி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஓம்ஸ் லாக்குள்ள போகலாம். ஓம்ஸ் லா எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தான் ஓம்ஸ் லாவை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது I வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுதான் ஓம்ஸ் லா. ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல மட்டும்தான் நடக்கும். இதுதான் ஓம்ஸ் லா. இப்போ ஓம்ஸ் லா V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு I. இப்போ இது ஈக்குவலைஸ் பண்ணும்போது பிசிக்ஸ்ல எப்பவுமே ஈக்குவலன்ஸ் சிம்பிளை கொண்டு வரணும்னா ஒரு புது கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த மாதிரி டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு கான்ஸ்டன்ட் தான் R. இந்த R எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா ஃப்ளோ ஆஃப் சார்ஜை அது அப்போஸ் பண்ணும். அதாவது அந்த இடத்துல சார்ஜை ஃப்ளோ பண்ணாம தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஆப்ரேஷன் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் வந்து ஓம்ஸ். இதுக்கு ஓம்ஸ்ன்னு பேர் வைக்க காரணம் வந்து இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட், அவரு பிசிசிஸ்ட், அவரு கண்டுபிடிச்சதுனால இந்த அவரை ஹானர் பண்றதுக்காக ஓம்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட்டை இதுக்கு வச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சா அது எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா கரண்ட்டும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். தென் இப்போ ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லென்த் ஆஃப் த மெட்டீரியல், second area of the cross section, third nature of the material. இந்த மூணு ஃபேக்டர்ஸ் தான் ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ இது மூணுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் ஆஃப் த மெட்டீரியல். அதாவது லென்த் ஆஃப் த மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இஸ் inversely proportional to area of the cross section. Inversely proportional na ஒரு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மிருதுலா, நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியாட்டி பரவாயில்ல, வாயில் கூட சொல்லலாம். எஸ் சார், இப்போ கேட்குதா சார்? கேட்குது. வாயில் கூட அப்படியே சொல்லுங்கள், ஏன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஏதோ பிரச்சனை இருந்தால். எஸ் சார். ஓகே.
ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்படின்னா ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ். அவள் தான் சார் இன்னைக்கு டாபிக் நான் இவ்வளோதான். ஓகே, வெரி நைஸ் மிருதுலா. எனக்கு ஆக்சுவலாக இட் டுக் மீ பேக் டு மை ஃபஸ்ட் இயர் என்ஜினியரிங் கிளாஸ். ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கும்போது இதெல்லாம் நாங்கள் படித்தோம். ஓம்ஸ் லா, அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அதெல்லாம் படித்தோம். அங்கேயே கொண்டு போயிடுச்சு எனக்கு. இப்போ ரெசிஸ்டிவிட்டின்னா என்ன மிருதுலா? மிருதுலா இருக்கீங்களா? வாட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி? சரி, அவங்களுக்கு ஏதோ கேட்கலையாட்டிருக்கு. ஓகே, இப்போ வி வந்து வோல்ட் அந்த வோல்டேஜ் வந்து அதனுடைய யூனிட் வந்து வோல்ட்டு, கரண்ட்டோடைய யூனிட் வந்து ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். மிருதுலா, நான் பேசுகிறது கேட்குதா? எஸ் சார், இப்போ கேட்குது. இப்போ இந்த ரெசிஸ்டிவிட்டின்னு என்ன சொல்ல முடியுமா? ஏதாவது தெரியுமா சார்? ரெசிஸ்டிவிட்டினா இப்போ ஒரு ஒரு கண்டக்டர்ல ஒரு எலக்ட்ரிசிட்டி போகுதுன்னா அதை வந்து போகாம அது எப்படி தடுக்குதோ அதை தான் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இல்லை, இப்போ ரெசிஸ்டன்ஸ் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்ன்னு சொன்னாங்க, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏன்னு சொன்னாங்க. அப்போ அதை ஈக்குவேட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இது வருமா, புதுசாக கான்செப்ட் வருமா மிருதுலா? எஸ் சார், ரோ அப்படின்னு சொல்றோம். ரோன்னு வராது. அந்த ரோ என்ன? அது ரோங்கிறது என்ன? ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் தான் சார். ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் அது வந்து அது ரோ அப்படின்னு பேர். இப்போ அந்த இதை சொல்லுங்கள் நீங்கள். இப்போ ஆர் ஈக்குவல் டு அது கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அது சரியா கேட்கல, உங்கள் ஆடியோ கேட்கல. ஆர் ஈக்குவல் டு ரோ இன்டு ரோ எல் பை ஏ. இருங்க, ரோ எல் பை ஏவா? எஸ் சார், ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. அப்படிங்களான்னு இல்லை அவங்க. ஆமாம், இது அவங்க மிருதுலா ரோ எல் பை ஏவா? கரெக்டா? இப்போ அப்போ அந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அதில் வராது இல்லையா? ஓகே, இல்லை, ஜஸ்ட் எல்லாருக்கும் புரியிருக்காத எனக்கு தெரியும். ஏன்னா பீயிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் எடுத்துக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன் மிருதுலாவையும் நிதின்ராஜ் எல்லாத்துக்குமே. பிபி ராய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? லக்ஷ்மண பரப்புக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்ன சொல்லு பார்க்கலாம். பச்சேந்திரி பல்ரையா? இல்லை, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருந்தால் அது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிங்க? கலர் கோடு வச்சு கண்டுபிடிப்பீங்க இல்லையா? எஸ் சார், அந்த ரெசிஸ்டன்ஸ்ல 3 கோடு இருக்கும் சார். அது டிஃபரண்ட் டைப்ல இருந்து கலர் கண்டுபிடிப்பாங்க. அப்போ அந்த கலர் கோடு ப்ளூக்கு ப்ளூ என்னமோ அப்படி இருக்கும், பிரவுன் அந்த மாதிரி எல்லாம் இல்லையா? எஸ் சார். அதுக்கு ஒரு பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, மேபி நீங்கள் அடுத்த கிளாஸ் 11 12 போனால் படிப்பீங்க. 12th இருக்கும். மிருதுலா, அது உங்களுக்கு ரொபாட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம் சார். எதுல? ரொபாட்டிக்ஸ்ல. பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப். அது வந்து ரெசிஸ்டன்ஸ் கலர் கோட்ல இருந்து அது எப்படி அது மறக்காமல் இருக்கிறதுக்காக அது அப்படி ஒரு சின்னதாக ஒரு அக்ரானி மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி அதை பண்ணி விட்டாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் நீங்கள் 12th படிப்பீங்க. இப்போ அது தெரியாட்டியும் பரவாயில்ல. சிலருக்கு அதெல்லாம் புரியலன்னா கூட டோன்ட் பாதர், தட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வேற யார் இப்போ கிளாஸ் எடுக்க போறீங்க அடுத்து? அவங்க எடுத்த செமினார்ல ஒரு 2-3 பாயிண்ட் ஆட் பண்ணலாம். பண்ணுங்க ப்ளீஸ். சார், இப்போ நம்ம அந்த விக்கும் ஐக்கும் இருக்க ரிலேஷன், அதாவது அந்த கிராஃப் பார்த்தோம்ல சார். ஆமாம், அதுல வந்து பேசிக்கா 2 டைப்ஸ் இருக்கு சார். அது வந்து நம்ம கண்டக்டர் பேஸ் பண்ணி தான் அந்த கிராஃப் வரையறோம். ஒன்னு வந்து ஓமிக் கண்டக்டர்ஸ்னு இருக்கு, இன்னொன்னு நான் ஓமிக் கண்டக்டர்ஸ்னு இருக்கு சார். ஓமிக் கண்டக்டர்ஸ்க்கு தான் வந்து விக்கும் ஐக்கும் இருக்க ரேஷியோ ஸ்ட்ரெயிட் லைனா வரும் சார். நான் ஓமிக் கண்டக்டர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனா வராது, கர்வ்டு ஷேப்ல வரும் சார். அதாவது இந்த மாதிரி அந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், கண்டக்டர்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து நான் ஓமிக் கண்டக்டர் சார். கரெக்ட்.
அந்த அது மட்டும் இல்லாம கண்டக்டர் வச்சு தான் செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டர் எல்லாம் வந்துதா பின்னாடி? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. சார் அதுக்கப்புறமா வந்து ரெசிஸ்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் வந்து ஓம் மீட்டர். ஓ, ரெசிஸ்டிவிட்டி எஸ்ஐ ஓம் மீட்டர். ஓகே, ஆமா. எஸ் சார். அதை டினோட் பண்ற சிம்பல் வந்து ரோ. ஆமா, ரோ. கரெக்ட். அது ஐ அக்ரி. ரோம். ஏன்னா இது இப்படி மாற்றி கொண்டு போய் வச்சுக்க, 6 வி மேலே வந்துடும், கீழே ஐ வரும், அப்படி வரும். ஓகே, பரவாயில்ல. சார் இன்னொரு விஷயம் சார். சொல்லுங்கம்மா. சார் அவங்க வந்து ஓம் லாஸ், இந்த ஓம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு ஜெர்மன் பிசிக்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்க பேர்னாலதான் வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல சார். அந்த ஜெர்மன் பிசிஸ்டோட பேர் வந்து ஜார்ஜ் சைமான் ஓம். ஓ, ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, நல்ல விஷயம். இப்போ லட்சுமண பிரபு எதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? நம்ம எக்ஸ்பர்ட் லட்சுமண பிரபு இருக்காரு. எதாவது இப்போ நம்ம பார்த்த ஏரியாவில் எதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? எனக்கு ஒரு பாதியில தாங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. இல்லைடா, இருந்த ஆட் பண்ண. லட்சுமண பிரபு என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு குரு அவன். எனக்கு ஏதாவது தெரில எலக்ட்ரிசிட்டிலன்னா அவனை தான் கேட்பேன். அதனால தான் அவனை நம்ம எப்பாவது கொஞ்சம் அப்படியே சீன்றது இல்லை. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறேன். இப்போது உங்கள் தோட்டம் வச்சுருக்கிறவங்கள எந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி வரும் அப்படின்னு ஒரு மீட்டர் வச்சு கண்டுபிடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு இடத்துல எந்த இடத்துல போர்வெல் போட்டால் தண்ணி வருங்கிறதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க. அந்த மீட்டருக்கு பேர் என்ன தெரியுமா? பேரோமீட்டர் இல்லை, அந்த மீட்டருக்கு பேர் ரெசிஸ்டிவிட்டி மீட்டர்னு பேர். அது வந்து அந்த மீட்டர் இஸ் ஆப்ரேட்டிங் வித் த கான்செப்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கான்செப்ட் தான் அது ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே என்னை கேட்டுறாதீங்க, எனக்கு தெரியாது. பட் அது இது வரல நான் சொன்னது உண்மை. அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம லட்சுமண பிரபு அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது இந்த எக்ஸாம்பிள் முடித்த பிறகு. பண்ணுறீங்களா லட்சுமண பிரபு? அது பேர் ரெசிஸ்டிவிட்டி மீட்டர்னு வச்சு அது இது பண்ணுவாங்க. ஐ மீன் தே வில் ஏதோ அந்த வாட்டர் ஃப்ளோவே கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நீங்கள் போர் போட்டால் 400 அடியில் தண்ணி வரும், அங்கே போட்டால் வராது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. That meter is called resistivity meter. It uses resistivity concept to identify that water availability. அது எப்படி எக்ஸாக்டாக பண்ணுறாங்கிறது யாரோ ஒருத்தர் நீங்கள் ஒரு விளக்கம் கொடுங்க. நம்ம இப்போ இந்த என்டிஎஸ்சி கிளாஸில் வேண்டாம், அது பின்னாடி வச்சுக்கலாம். அது என்டிஎஸ்சிக்கு வராது. நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்கிறேன். பட் நீங்கள் சின்ஸ் யூ பீப்புள் ஆர் கொஞ்சம் ரொம்ப சயின்ஸில் இன்வால்வ்டாக இருக்கிற மாதிரி தோன்றதுனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா வித் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் யார் கிளாஸ் எடுக்கிறாங்க? மெய்யரசியா சார்? அதுக்கப்புறம் யூஸ்வலா வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து அந்த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாம யூஸ்வலா நாம இருக்க நார்மல் டெம்பரேச்சர்ல வந்து அது மாறாது சார், கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ நம்ம லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணா ஒன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கம்மி ஆயிடும் சார். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா லென்த் கம்மி ஆயிடும். ஆமா, இந்த ப்ராப்ளம் நம்ம எங்க பார்த்துருக்கோம்னா மேத்தமெட்டிக்ஸ்ல பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒரு ஒயரை வந்து ஒயர் ட்ரா இழுத்தா அப்போ அதனோட டயாமீட்டர் கம்மியாயிடும், அப்போ லென்த் அதிகமாகும், ஆனால் வால்யூம் இஸ் சேம். படிச்சிருக்கீங்களா குழந்தைகளா? மேத்தமெட்டிக்ஸில் இது படிச்சிருக்கீங்களா? எங்கேயோ 6, 7, 8, 9 ஏதோ ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. இது படிச்சிருக்கீங்களா நிதின்ராஜ்? எஸ் சார். ஆமாம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் சும்மா அதை லிங்க் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது வாழ்க்கையில். சரி, நிறைய பேர் குழந்தைங்க மறந்துடுது, எனக்கு படித்தா புரியல. இங்கே நிறைய தமிழ் குரூப்பில் நிறைய பேர் கேட்பாங்க இந்த கேள்வி. இப்படி கொஞ்சம் லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா அப்போ ரொம்ப மறக்காது. அதுக்காக சொன்னேன். வேறு யார் இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க? அடுத்தது மிருதுலா எடுத்தாங்க. மெய்யரசி யார் எடுக்கிறீங்க? சார் மீ தர்ஷினி. தர்ஷினி எடுக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம், எடுங்க தர்ஷினி. எஸ் சார். இன்னைக்கு நான் வந்து பிளட் குரூப் பற்றி தான் எடுக்க போகிறேன். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே நம்மளோட பிளட் குரூப்ஸ் கேட்பாங்க. ஈவன் உங்கள் ஸ்கூலில் கூட கேட்டிருப்பாங்க உங்களோட பிளட் குரூப்ஸ் என்னன்னு. ஃபர்ஸ்ட் இந்த பிளட் குரூப் அப்படின்ற கான்செப்ட் யார் கொண்டு வந்தான்னு பார்க்கலாம். இந்த கான்செப்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா கார்ல் லைன்ஸ்டீனர். இவர் யாருன்னா இவர் ஒரு சார் 1 செகண்ட் சார். டேக் யுவர் ஓன் டைம், நோ ப்ராப்ளம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், லேட்டாக வந்த குழந்தைகளுக்கு இப்போ கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால வி வில் ஹேவ் கிளாஸ் ஆன் மண்டே ஆல்சோ. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே 4 நாள் வச்சுக்கலாம். கிளாஸ் எடுக்கிறவங்க எந்த சப்ஜெக்ட்டு எந்த நாள் வேணால் எடுக்கலாம். ஆனால் என்னோட பார்ட் ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு குவிஸ் மாதிரி நடத்தலான் இருக்கேன் ஒவ்வொன்றிலையும். மண்டே வந்து மேத்தமெட்டிக்ஸ், டியூஸ்டே மேட்டு, வெட்னஸ்டே சயின்ஸு அண்ட் தேர்ஸ்டே சோஷியல் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரு பிரிச்சுக்கலாம்.
அதை நான் எடுக்கிறேன். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு பதிலாக நான் ஒரு 20-25 மினிட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணுவேன். அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து அப்படியே இன்றைக்கி ஆக்சுவலி தமிழ் கிளாஸுக்கு அப்படி தான் நான் பண்ணேன். உங்களுக்கு நான் பண்ணலை, ஏன்னா இங்கே நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறனால பண்ணலை. அந்த மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த அந்த வே தே ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். எஸ் தர்ஷினி. எஸ் சார். கார்ல் லாண்ட்ஸ்டீனர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பிளட் குரூப் அப்படின்ற கான்செப்டே டெவலப் பண்ணவர். இவர் யாருன்னா, இவர் ஒரு ஆஸ்ட்ரியன் பயாலஜிஸ்ட், அப்புறம் பிசிஷியன் அண்ட் இம்யூனாலஜிஸ்ட் கூட. இவர் வந்து 1868ல பிறந்தாரு. இவர் தான் பிளட் குரூப் வந்து அந்த பிளட் குரூப்பை டிஸ்கவர் பண்ணிருக்காரு. அப்புறம் RH ஃபேக்டர் அதையும் இவர் தான் டிஸ்கவர் பண்ணாரு. அப்புறம் போலியோ வேக்சின் இருக்கீங்க, போலியோ வைரஸையும் இவர் தான் டிஸ்கவர் பண்ணாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிளட் குரூப்ல 3 குரூப்ஸ் மட்டும் தான் சொன்னாரு. என்னன்னா A குரூப், B குரூப், O குரூப். இது 3த்தையும் தான் இவர் கண்டுபிடிச்சாரு. அப்ப AB யாருன்னு நீங்க கேட்கலாம். AB வந்து ரெகக்னைஸ் பண்ணாரு டெக்ஸ்டர்லோ அண்டர்ஸ்டெனி. இந்த 2 பேரும் சேர்ந்து 1902ல AB குரூப்பை ஃபவுண்ட் பண்ணாங்க. லாண்ட்ஸ்டெய்னர் வந்து ABO இந்த 3 குரூப்பையும் 1900 ஃபவுண்ட் பண்ணிட்டாரு. 2 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்குமே. அப்புறம் பொதுவாகவே ஹியூமன் பிளட்ல ஒரு 2 சப்ஸ்டான்ஸ் இருக்கும். அது ஆன்டிஜென், ஆன்டிபாடிஸ் நம்ம நார்மலா சொல்லுவோம். அந்த ஆன்டிஜென்ன அக்ளூட்டோஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஆன்டிபாடிஸ அக்ளூட்டெனின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிஜென்ஸ ஏஜின் டினோட் பண்ணுவோம், ஆன்டிபாடிஸ நம்ம AB டினோட் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஆன்டிஜென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட் பிளட் கார்பூசல்ஸ் இருக்குல்ல, எரித்ரோசைட்ஸ், அதோடைய மெம்பரேன்ல தான் இருக்கும். அதே ஆன்டிபாடி பாத்தீங்கன்னா நம்ம பிளாஸ்மால பிரசன்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து ஹியூமன் பிளட் குரூப் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் இல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் இதை வச்சு கிளாசிஃபை பண்ணுவாங்க. 4 குரூப் இருக்கு. A குரூப், B குரூப், AB அண்ட் O குரூப். இது நீங்க இன்னும் பிரீஃபா பாத்தீங்கன்னா 8 குரூப் வரும். எப்படின்னா 4 குரூப்லயும் பாசிட்டிவ் அண்ட் another 4 குரூப் நெகட்டிவ். இன்னொரு குரூப் ஒன்று இருக்கு, என்னன்னா கோல்டன் பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் கோல்டன் பிளட் டைப்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேரான பிளட் குரூப் இது. இது வந்து RH நல் பிளட் குரூப். அப்புறம் இந்த A குரூப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது A குரூப் பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஆன்டிஜென் A, ஆன்டிஜென் Bன்னு ஒன்று இருக்கு. சேம் டைம் ஆன்டிபாடி Aன்னு ஒன்று இருக்கு, ஆன்டிபாடி Bன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஆன்டிபாடியை ஷார்ட்டா ஆன்டி-AB, ஆன்டி-A அப்படின்னு சொல்லுவோம். A குரூப் எல்லாருக்குமே ஆன்டிஜென் A இருக்கும், அதே போல ஆன்டிபாடி B இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், ஆன்டிஜென் வந்து RBCல சர்ஃபேஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கும் அண்ட் ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மால இருக்கும், ஆன்டிஜென் வந்து RBCல இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்டிஜென் A குரூப் பர்சன்ஸ் இருக்கும், ஆன்டிபாடி B வந்து A குரூப் பர்சன் இருக்கும். அதே B குரூப் பாத்தீங்கன்னா ஆன்டிஜென் B இருக்கும் ஆனா ஆன்டிபாடி A இருக்கும். அடுத்து AB குரூப்ல பாத்தீங்கன்னா ஆன்டிஜென் A and B ரெண்டுமே இருக்கும் ஆனா ஆன்டிபாடி இருக்காது. அதே O குரூப் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்டிஜென் AB ரெண்டுமே இருக்காது ஆனா ஆன்டிபாடி AB ரெண்டுமே இருக்கும். இதை நீங்க குழப்பிக்க வேண்டாம், நான் ஷார்ட்டா சொல்றேன். A குரூப் பர்சனுக்கு ஆன்டிஜென் Aல இருந்தா B குரூப் பர்சனுக்கு ஆன்டிஜென் Bல இருக்கும். அதே A குரூப் பர்சனுக்கு ஆன்டிபாடி Bல இருந்தா B குரூப் பர்சனுக்கு ஆன்டிபாடி Aல இருக்கும். அதே போல ABக்கு ஆன்டிஜென் A and B ரெண்டுமே பிரசன்ட் ஆகியிருந்தா O குரூப்ல ஆன்டிபாடி A and B ரெண்டு பிரசன்ட் ஆகியிருக்கும். ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கும். அடுத்து பிளட் டொனேஷன் பத்தி பார்க்கலாம். பிளட் டொனேஷன் நம்ம எப்படி டொனேட் பண்ணுவோம்னா, நம்ம டொனேட் பண்ற பிளட் டொனேட் பண்றவங்கள டோனர்னும் அதை அப்சர்வ் பண்றவங்கள ரெசிப்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டோனருக்கும் ரெசிப்டாருக்கும் ஆன்டிஜென் ஆன்டிபாடி ரெண்டுமே மேட்சா இருந்தா மட்டும்தான் பிளட் டொனேட் பண்ண அக்செப்ட் பண்ணுவாங்க, பிளட் டொனேட் பண்ணவே ஒத்துப்பாங்க. ஸோ அது ரெண்டும் மேட்சிங்கா இல்ல, சப்போஸ் இல்லாத பட்சத்தையும் அவங்க பிளட் டொனேட் பண்ணாங்க அப்படின்னா அது ரெசிப்டாரோட டெத்து கூட லீட் பண்ணலாம். பிகாஸ் தட் இஸ் தட் மச் ஆஃப் எப்படி சொல்றது, அது அவ்வளோ ஒரு ரிஸ்கான விஷயம். அடுத்து இந்த யூனிவர்சல் ரெசிப்டன்ட், யூனிவர்சல் டோனார் ரெண்டு இருக்கு. யூனிவர்சல் டோனார்னா 4 பிளட் குரூப்ஸ்ல எல்லா பிளட் குரூப்புமே பிளட் கொடுக்குறாங்க, அது O.
யுனிவர்சல் ரெசிப்டார்னா 4 பிளட் குரூப்ல இருந்து பிளட் வாங்கிக்கிறவங்க, அது ஏபி பிளட் குரூப். ஸோ ஏபி வந்து யூனிவர்சல் ரெசிப்டன்ட், ஓ வந்து யூனிவர்சல் டோனார். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாமா சார்? பண்ணுங்க. எஸ் சார். ப்ளீஸ் ஒன் மினிட். நீங்க பண்ணுங்க. அவங்க பண்றதுக்குள்ள நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இல்லை அவங்க பண்ணிட்டாங்க, அப்புறம் சொல்றேன். சார் ஸ்கிரீன் தெரியுதா சார்? தெரியுது. கொஞ்சம் பெருசு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். முடியுமா? எஸ் சார். யா, ஐ திங்க் ஓகே போதும். ஓகே சார். ஸோ பிளட் டைப் நம்ம ஏ பாசிட்டிவ் இருக்கு, ஏ நெகட்டிவ் இருக்கு. ஸோ ஏ பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஏ பாசிட்டிவ்க்கும் ஏபி பாசிட்டிவ்க்கும் பிளட் கொடுக்கலாம். ஏ பாசிட்டிவ் அரல்ஸ் ஏ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், இந்த 4 குரூப் கிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்த ஓ வந்து பாத்தீங்கன்னா ஓ பாசிட்டிவ்க்கு கொடுக்கலாம், ஏ பாசிட்டிவ்க்கு கொடுக்கலாம், பி பாசிட்டிவ் கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவ்க்கும் கொடுக்கலாம். அதாவது சேம் டைம் ஓ வந்து 4 குரூப்புமே கொடுக்கலாம். அதனாலதான் இது யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவாங்க. ஆனா ஓ குரூப் வந்து ஓ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இந்த 2 குரூப் கிட்ட இருந்து மட்டும்தான் பிளட் ரிசீவ் பண்ண முடியும். வேற எந்த குரூப் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணவே முடியாது. அடுத்து பி பாத்தீங்கன்னா பி பாசிட்டிவ்க்கு கொடுக்கலாம், ஏபி பாசிட்டிவ்க்கு கொடுக்கலாம். இவங்க யாருக்கிட்ட இருந்து பிளட் ரிசீவ் பண்ணலன்னா பி பாசிட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம், பி நெகட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஓ பாசிட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம், நெகட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம். நெக்ஸ்ட் ஏபி வந்து பாத்தீங்கன்னா ஏபி கிட்ட இருந்து மட்டும்தான் பிளட் கொடுக்க முடியும். ஆனா எல்லார்கிட்ட இருந்தும் பிளட் வாங்க முடியும். அதனாலதான் இவங்க யூனிவர்சல் ரெசிப்டன்ட். அடுத்து ஏ நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சேம், ஏ பாசிட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஏ நெகட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஏபி பாசிட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம், ஏபி நெகட்டிவ் கிட்ட இருந்து வாங்கலாம். அவங்க யார் சாரி ஏ பாசிட்டிவ் சாரி சார். பரவாயில்ல. நீங்க அது காமிச்சாவே எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஓரளவுக்கு. நீங்க 2 சாம்பிள் சொல்லிட்டீங்க, அது போதும். மற்றவெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் திங். எஸ் சார். எஸ் சார். அடுத்து RH ஃபேக்டர். RH ரீசஸ் குறிக்கும். RH ஃபேக்டரையும் டிஸ்கவர் பண்ணது லான்ஸ்டைனர், நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன். ஆனா லான்ஸ்டைனர் மட்டும் இதை டிஸ்கவர் பண்ணல. லான்ஸ்டைனர் அண்ட் வைனர் 2 பேரும் சேர்ந்து 1940ல டிஸ்கவர் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசஸ் மங்கில இருந்து தான் டிஸ்கவர் பண்ணாங்க. அதனால இதுக்கு RH ஃபேக்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்பிசியோட சர்ஃபேஸ் வந்து ஆன்டிஜன் கண்டக்டா இருக்கும்ல, அது வந்து RH ஃபேக்டர். இப்ப RH பாசிட்டிவ் இருக்கிறவங்களுக்கு RH ஆன்டிஜன் வந்து ஆர்பிசி, அதாவது RH ஆன்டிஜன் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி, RH பாசிட்டிவ், அதாவது பாசிட்டிவ் பர்சன்ஸ் ஏ பாசிட்டிவா இருக்கலாம், பி பாசிட்டிவா இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் இருக்கிற எல்லா குரூப்புமே RH ஆன்டிஜன் வந்து ஆர்பிசியில் தானே இருக்கும். ஸோ ஆர்பிசி அந்த சர்ஃபேஸ்ல இருக்கும் இல்லைங்களா, அப்ப அந்த பாசிட்டிவ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே புரோட்டீன் அதிகமா இருக்கும். அதே நெகட்டிவ் வச்சுக்கோங்களேன், RH நெகட்டிவ்ல இருக்குன்னா அவங்களுக்கு வந்து RH ஆன்டிஜன் ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல இருக்காது. அதே பாசிட்டிவா இருந்தா RH ஆன்டிஜன் ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல இருக்கும். அதே போல இந்த RH ஆன்டிஜனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும்ல, அதுக்கு பேர் RH ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா நிறைய பீப்புளுக்கு ஏ பாசிட்டிவ் குரூப் தான் இருக்கு. அதே போல ஏ பாசிட்டிவ் அண்ட் ஓ பாசிட்டிவ் குரூப் தான் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப கம்மி யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபி நெகட்டிவ், அவங்கதான் ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள். ஆஸ் வெல் அஸ் அந்த நான் சொன்னல கோல்டன் பிளட் டைப், அவங்களும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க சார். தேங்க்யூ ஸ்ரீநிதி. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது நிதின்ராஜ், நீங்கள் ஏதாவது இன்னைக்கு கிளாஸ் எடுக்க ரெடியாக இருக்கீங்களா? நிதின்ராஜ் இருக்காரா? எஸ் சார். நீங்கள் கிளாஸ் எடுக்கிற நிலைமையில் இருக்கீங்களா இன்னைக்கு?
சார் அந்த நேத்திக்கு ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சு விட்டுருந்தான்ல சார். ஆமாம், அதை பற்றி எடுக்கிறீங்களா? எஸ் சார். ஓகே, அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நத்திங் டு டூ வித் ஒரு NTSC. இந்த பிளட்டு நீங்கள் எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணலாம். நம்பர் 1, I have donated so far 15 times, 15 times. There are people who have donated more than 100 times. இந்த டைம்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் டொனேட் பண்ணலாம். நான் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட டொனேட் பண்ணேன். யூஸ்வலாக 55 வயசுக்கு மேலே இருக்கிற வேண்டான்னு சொல்லுவாங்க. பட் உங்கள் உடம்பு கண்டிஷன் நல்லா இருந்தால் எடுத்துப்பாங்க. நான் 58 வயசில் ஐ டொனேட்டட், கடைசியாக டொனேட் பண்ணது ஒரு 2 years பேக். அதனால் நீங்கள் எல்லாருமே டொனேட் பண்ணலாம். யாராவது டொனேட் கேட்டாங்கன்னா அடுத்த இது முக்கியமான எதை சொல்ல வந்த பாருங்கள். யாராவது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது பிளட்டு வேணும்னா உடனடியாக உங்களுக்கு மனசில் வர வேண்டியது என்னுடைய நம்பர். இஃப் யூ டெல் மீ சார் எனக்கு பிளட்டு எங்கள் ஊரில் ஏதோ காரைக்குடியில் தேவைன்னா உடனடியாக சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு காரைக்குடியில் யார்கிட்ட கிடைக்குங்கிறத உடனடியாக அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர மாதிரி பண்ணிவிடுவேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்போவுமே இப்போ இல்லை, இந்த NTSC கிளாஸ்க்காக இல்லை, வாழ்க்கையில் எப்போ கேட்டாலும் தட் வில் பி வித் மீ. ஐ வில் கீப் ஆன் அப்டேட்டிங் அண்ட் ஐ வில் பாஸ் ஆன் தட் டு எனிபடி. இப்போ போன வாரம் கூட ஒருத்தர் சென்னையிலேருந்து கேட்டார். சென்னையிலேருந்து கேட்டவர் கோயம்புத்தூரில் பிளட் வேணுனார். அப்புறம் நான் அந்த கொடுத்தேன். ஐ திங்க் அவங்க கேட்டிருப்பாங்க, கேட்டு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எங்கேயாவது பிளட் வேணால் உடனடியாக என்னோடய நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம வில் கோ டு நிதின் ராஜ். சார் shall I start sir? யா, 1 minute sir. சார் ஸ்கிரீன் தெரியுதாங்க? வந்துட்டுருக்கு, இப்போ தான் வந்துட்டுருக்கு. இன்னும் அந்த மெட்டீரியல் வரல. இப்போ தான் வருது. ஒன் மினிட் சார். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் டேக் யுவர் ஓன் டைம், ஒன்றும் அவசரம் இல்லை, நமக்கு இதுவாக பண்ணலாம். ஓகே சார். இப்போ நாம வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் அந்த சாப்டர் தான் பார்க்க போறோம். சார் இப்போ கிளியரா தெரியும்? கொஞ்சம் பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுங்க. இப்போ இட்ஸ் ஓகே. இப்போ ஓகே. ரைட் ரைட். ஓகேங்க சார். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாஸ் ஆகும். அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியன் லேண்ட் மாஸை ஆல்மோஸ்ட் ஹாஃபாக டிவைட் பண்ணும். மோஸ்டாக சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹை டெம்பரேச்சராக இருக்கும், அதாவது மாடரேட் டெம்பரேச்சராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. இதே நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஹீட்டா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும், கோல்டா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதாவது ஹீட் வந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கோல்டு வந்து 0 டிகிரி செல்சியஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டிடியூட். அதாவது இப்ப நம்ம ஆல்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட், அதை தான் நம்ம ஆல்டிடியூட்னு சொல்றோம். இப்ப ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் நம்ம மேல போக போக, அதாவது for every 1000 meters of ascent there will be a drop of 6.5 degree. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் நம்ம மேல போக போக சி லெவல்ல இருந்து 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு டெம்பரேச்சர் குறையும். இந்த ஃபெனோமெனா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா நார்மல் லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி வந்து எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதுக்கப்புறமா அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்ப வந்து பெனின்சுலா ரீஜியன் ஆஃப் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சியோட தான் கான்டாக்ட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த நார்தர்ன் இந்தியா வந்து சியோட கான்டாக்டா இல்லை. அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா பெனின்சுலார்ல வந்து மோஸ்டா டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம மேலேயே பார்த்தோம்ல, அதாவது அந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் டெம்பரேச்சரா இருக்கும், கோல்டாவும் இருக்காது, ரொம்ப ஹாட்டாவும் இருக்காது. இதுக்கான காரணம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சி. நம்ம சீக்கு ரொம்ப க்ளோஸாவே இருக்கும். ஆனா இதே நார்தர்ன் ரீஜியன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சீல இருந்து ரொம்ப ஃபார் அவேல இருக்கு. அதனால டெம்பரேச்சர் வேரியேஷன் அங்க அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோஸ்டல் ரீஜியன்ஸ் பக்கத்துல இருந்தது அப்படின்னாக்கா அங்க அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அதிகமா இருக்கும். ஏன்னா பக்கத்துல சி இருக்கனால அங்க அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மான்சூன் விண்ட்.
மான்சூன் விண்டு தான் வந்து கிளைமேட் அஃபெக்ட் பண்றதுக்கான ஒரு டாமினன்ட் ஃபேக்டர். இப்ப மிட் ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து சன்ரைஸ் வந்து வெர்டிகலா ஃபால் ஆகும். வெர்டிகலா ஃபால் ஆனா என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். பட் ஆனா இந்த மான்சூன் விண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சரை குறைச்சிரும். எந்தெந்த விண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். ஓவரால் இந்தியாவுக்கே மோஸ்ட் மான்சூன் ரெயின்ஸ் கொடுக்கறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். அதனாலதான் இந்தியாவுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் சவுத் ஈஸ்ட் சைட்ல, அதாவது இந்த தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி சைட்ல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எது மெயினா ரெயின் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் வந்து எதெல்லாம் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், விண்ட் டைரக்ஷன், அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். இப்ப மிட் ஏஷியால, அதாவது இந்த மங்கோலியா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரி சைட்ல இருந்து நமக்கு வந்து கோல்டு விண்ட்ஸ் ப்ளோ ஆகும். இப்ப இந்த கோல்டு விண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில இருந்து யாரு ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ் எல்லாமே சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்ப லீவர்ட் சைட்ல இருக்கு. அதாவது மழை அதிகமா பெய்யறது இல்லை இந்த பக்கம். கேரளா, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விண்ட்வர்ட் சைட்ல இருக்கு. அதாவது அவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நிறைய மழை பெய்யுது அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னாக்கா ஒரு நேரோ ஜோன்ல விண்ட் ரொம்ப ஃபாஸ்டா போகும்ல, அததான் நம்ம வந்து ஜெட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். இது மோஸ்டா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கும். அதாவது ட்ரோபோஸ்பியர்ல கொஞ்சம் மேல இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஜெட் ஸ்ட்ரீம்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜெட் ஸ்ட்ரீமால தான் காஸ் ஆகுது. அதாவது அந்த டிராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் பிளைன்ஸ் வந்து பிளைன்ல இருந்து டிபெத்துக்கு மூவ் ஆகும். அதனால வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஏற்படும். ஈஸ்டர்லி ஜெட்டும் இந்த மாதிரி நடக்கிறனால சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு நடக்குது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பார்த்தோம்ல, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிராபிக்கல் டிப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அதாவது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல ஒரு டிராப்பை கிரியேட் பண்ணும். அதனால நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஹேப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்சூனை பத்தி பார்க்க போறோம். மான்சூன் அப்படின்னு மான்சூன் பத்தி உங்க யாருக்கா தெரிஞ்சாத சொல்லுங்க. Sir, my voice is audible. Yeah. Yes, it is audible. Monsoon northwest and northeast and southwest monsoon இருக்கு. Yes sir. Sir, இல்ல அந்த சயின்ஸ் பிஹைண்ட் இட் சொல்றீங்களா? ஆமாங்க சார். மான்சூன் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சயின்ஸ் பிஹைண்ட் இட். ஓகே, யாரா சொல்லுங்க. சார், சீல இருக்கிற டிப்ரெஷன் டிபெண்ட் பண்ணி சார். கரெக்ட். இப்ப நம்ம சன்ரைஸ் எல்லாம் வந்து அதாவது வாட்டர் சைக்கிள் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த வாட்டர் சைக்கிளே வந்து மேஜர் அமௌண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் ஆனிச்சு அப்படின்னா தான் நம்ம அதை மான்சூன் சொல்றோம். மான்சூன் வந்து பாத்தீங்கன்னா மௌசூம் அப்படின்ற அரப் வேர்ட்ல இருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன். இப்ப இந்த மான்சூன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மெட்டராலஜிக்கல் பினாமினான். அரப்ஸ் வந்து ஏன் இதுக்கு பேர் மௌசிம் அப்படின்னு வச்சாங்கன்னா, அரப்ஸ் எல்லாம் வந்து இங்க ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அப்பெல்லாம் சீசனல் விண்ட் இந்தியன் ஷோர் வழியா, அதாவது அரேபியன் சி வழியா இந்தியன் ஷோருக்கு வந்து அவங்க ரீச் ஆவாங்க. அப்பெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் சீசனல் விண்டு வரும். அந்த சீசனல் விண்டு தான் இவங்க வந்து மௌசிம்னு சொன்னாங்க. அதை தான் இப்ப நாம வந்து மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் சீசன்ல நடக்கும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்டர் சீசன்ல நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம மான்சூன்லயே வந்து பார்க்க போற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக் கான்செப்ட். டைனமிக் கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சம்மர் சாலிஸ்டிஸ், அதாவது சன்ரைஸ் வந்து டைரக்டா எர்த்ல படும். அப்ப நமக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்டா சுத்திட்டு இருக்க, இப்ப நமக்கு வந்து ஹீட் வந்து நமக்கு மேல படுது அப்படின்னா காத்தோட டென்சிட்டி என்ன ஆகும்? கம்மியாகுமா? காத்தோட டென்சிட்டி கம்மியானா நமக்கு அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து கம்மியாகும். எப்பயுமே நம்ம பிசிக்ஸ்ல லா படிச்சிருப்போம், ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல இருந்து தான் லோ ப்ரெஷர் ரீஜியனுக்கு ஃப்ளோ ஆகும். அதனால ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்க ரீஜியன்ல இருக்க பிளானிட்டரி விங்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஈக்குவேட்டருக்கு மேல போகும். அதாவது
சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு வரும். இததான் வந்து நம்ம இதுலதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காத்து இருக்கு. அதான் வந்து இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் ITCZ. இதுவும் வந்து சவுத்ல இருந்து நார்த்துக்கு வரும். இதனாலதான் வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் ஏற்படும். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனா மாறிடும். எப்படி அப்படின்னா டிஃப்ளக்ஷன் நடக்கும். டிஃப்ளக்ஷன் நடக்கிற இது என்னன்னு சொல்ல முடியுமா? ஏன் டிஃப்ளக்ஷன் நடக்குது அப்படின்ட்டு 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. பிளானிட்டரி வின்ஸ்ல டிஃப்ளக்ஷன் நடக்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாருல்ல, அந்த லா பேரு கரெக்ட், கோரியோலிஸ் எஃபெக்ட் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சவுத் ஈஸ்ட் விண்ட் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு டிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனா வருது. இதே வின்டர் சீசன்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வின்டர் சீசன்னா நமக்கு என்ன ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு அப்ப சம்மர் சாலிஸ்டிஸா இருக்கும். இப்ப அங்க ஏரோட ப்ரெஷர் கம்மியாகி மேல இருக்க ITCZ கீழே போகும். மேல இருக்க ICTZ வந்து நமக்கு கீழே போகும். இதனால என்ன ஆகும், நமக்கு அந்த போன விண்டு வந்து ரீட்ரீட் ஆகும். அந்த ரீட்ரீட் ஆகுறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூனா இருக்கு. அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ட்ரேட் விண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் மான்சூனோட பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட், இப்ப நம்ம கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் சிஸ்டமிக் சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் பிளானிட்டரி விண்ட் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்சூன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வேர்ல்டுலயே ரொம்ப ட்ரையஸ்டான பிளேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டகாமா டெசர்ட் தான். அது எங்க இருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அட்டகாமா டெசர்ட் எங்க லொகேட்டட் இருக்கு? ஆப்பிரிக்காவா? கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு சவுத் அமெரிக்கால தான் வந்து அட்டகாமா டெசர்ட் வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சீசன்ஸ் பத்தி போவோம். இந்தியால பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா 4 சீசன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வின்டர் இல்ல கோல்டு வெதர் சீசன். அது வந்து ஜனவரி டு பிப்ரவரியில இருக்கும். இப்ப நம்ம அதை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இந்த வின்டர் நமக்கு வந்து வின்டர் இல்ல கோல்டு சீசனா இருக்கும் போது சன்ரைஸ் வந்து டைரக்டா டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருக்கும். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் எந்த ஹெமிஸ்பியர்ல இருக்கு, சதர்னா நார்தர்னா? கரெக்ட், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து டைரக்டா ரேஸ் விழுகாது இல்ல, அதனாலதான் நமக்கு வந்து இங்க கோல்டு வெதர் சீசனா இருக்கு. இது யூஸ்வலா எப்ப இருக்குன்னா ஜான்வரி டு பிப்ரவரியில இருக்கும். இப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நார்தர்ன் பிளைன்ஸ்ல இருந்து ஒரு ஹை ப்ரெஷர் விண்டு இதாகும். அந்த ஹை ப்ரெஷர் விண்ட் வந்து இண்டஸும் கேஞ்சஸ் வேலிக்கும் டிராவல் ஆகும். அந்த இப்ப இதே வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் கீழே, அதாவது சவுத்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்கும். அதாவது பே ஆஃப் பெங்கால் டு அரேபியன் சி அந்த மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் இப்ப வின்டர் சீசன்ல வந்து நம்ம தான் பார்த்தோம்ல, இதே வின்டர் சீசன் அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிடும் நார்த்ல. இதே சம்மர் சீசன்ல ரொம்ப அதிகமாயிடும். அப்ப வின்டர் சீசன்ல டெம்பரேச்சர் நார்த் இந்தியால வந்து கம்மியா இருக்கும் சவுத் இந்தியா கம்பேர் பண்ணும் போது. ரெயின் வந்து எங்கெங்கெல்லாம் பெய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல, தமிழ்நாட்டுல, அப்புறம் கேரளால வந்து நமக்கு ரெயின் மழை பெய்யும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஸ் ஆகும். எதால அப்படின்னா வெஸ்டர்லீஸ் அப்படின்ற விண்டால காஸ் ஆகும். அது வந்து ஒரு விதமான ஜெட் ஸ்ட்ரீமை கொண்டு வந்து நார்த்தர்ன் பிளைன்ஸ்க்கு ரெயின்ஃபாலை கொடுக்கும். இந்த ரொம்ப ரெயின்ஃபால் கொடுக்காது, ஒரு 50 சென்டிமீட்டர் டு 75 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்ச்ல கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது காஷ்மீரை ரீச் ஆகும் போது இது ஸ்னோஃபாலா இருக்கும். இப்ப இந்த ரெயின்ஃபால் தான் வந்து பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல எல்லாம் வந்து வீட் கல்டிவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சீசன், அதான் ப்ரீ மான்சூன் இல்ல சம்மர் சீசன். இது வந்து எப்பையில இருந்து எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் டு மேல இருக்கு. சன்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இந்தியால இருக்கு. இப்ப நமக்கு தான் பார்த்தோம்ல, நார்த் இந்தியால வந்து டெம்பரேச்சர் ஒன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் நார்த் இந்தியா இஸ் கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் ஆஃப் சவுத் இந்தியா.
இப்ப வந்து விண்டு வந்து எப்படி ப்ளோ ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்ட் ப்ளோ ஆகும். இதுதான் வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனா கன்வெர்ட் ஆகுறது. இதுதான் வந்து இப்ப இந்த டைம்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளா அப்புறமா வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்க சில ஏரியாஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெயின்ஃபால் வரும். அதாவது ப்ரீ மான்சூன் ஷவர்னு அதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ ஷவர்ஸ் அப்படின்னு இருக்கு. மேங்கோ ஷவர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா மேங்கோஸை குயிக்கா ரைப்பனிங் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கேரளா, கர்நாடகா இந்த ரீஜியன்ஸ்ல எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்வெஸ்டர்ஸ் இல்ல கால்பாய் ஷக்கீஸ் இந்த விதமான விண்ட் எல்லாமே எங்க இருக்கும், அதாவது இந்த விதமான மான்சூன் இல்ல விண்ட் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்லயும் இருக்கும். அதாவது பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல இருக்கும். இது எப்பல இருந்து எப்ப வரைக்கும் யூஸ்வலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல்லையும் மேலையும் இருக்கும். இது வந்து சடனா வர ஸ்டார்ம் தான். ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்க சடனா நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த லோ ப்ரெஷர்ல இருக்க ப்ரெஷர் டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக என்ன ஆகும்னா ஹை ப்ரெஷர் ரீஜியன்ல இருக்க காத்து வந்து வேகமா வரும். அதனால இங்க வந்து லோக்கல் சிவியர் ஸ்டார்ம்ஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன். இததான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ரெய்னி சீசன் அப்படின்னு சொல்றோம். இது பொதுவா எப்பயில இருந்து எப்ப இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர்ல இருக்கு. இது வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு, அதாவது நம்ம இந்தியாவுக்கு திருவனந்தபுரம் அந்த சைடுக்கு எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்கே வந்துடும். ஆனா ஹோல் கண்ட்ரி, அதாவது இந்த சென்ட்ரல் இந்தியா, நார்தர்ன் இந்தியா அப்பெல்லாம் எப்ப போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th ஜூலை அப்படின்ற டைம்ல தான் ரீச் ஆகும். இந்த பெனாமினான் மெயினா எதால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் நினோ அப்படின்ற பெனாமினானாலதான் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த மான்சூன் விண்ட் வந்து அந்த சவுத் இந்தியாவுல ஒரு சடனான டெம்பரேச்சரை கீழே இறக்கிட்டு வரும். அது மட்டும் இல்லாம லைட்னிங்கும் தண்டரும் இந்த டைம்ல நிறைய இருக்கும். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேக் இல்லைனாக்கா பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்ல வரோம். இப்ப இந்த மான்சூன் விண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் லேண்ட்மாஸ்ல பட்டு 2 பிரான்ச்சா பிரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பிரான்ச் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரேபியன் சீல இருந்து போகும். அரேபியன் சீல இருந்து போகும்போது அது என்னவா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனா போகும். இப்ப அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எந்த கோஸ்ட்ல இருக்கு, வெஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கா. அதனால வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விண்ட்வர்ட் சைடா இருக்கும். இப்ப இன்னொரு பிரான்ச் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் கிட்ட போனோடனே அது வந்து ஸ்டாப் பண்ணிடும். இப்ப அங்க ஸ்டாப் ஆனனால இப்ப பொதுவா வந்து மலைகள்லாம் வந்து கிளவுட்ஸ் ஸ்டாப் பண்ணா நமக்கு என்ன ஆகும், ரெயின்ஃபால் ஆகுமா. இதுதான் வந்து நார்த் இந்தியாவுல வந்து ரெயின் வரதுக்கான காரணமா இருக்கு. ராஜஸ்தான்ல வந்து இந்த சீசன்லயும் அந்த அளவுக்கு ரெயின் வரதில்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவல்லி மவுண்டெயின்ஸ் வந்து ஹிமாலயாஸ்க்கு பேரலா இருக்கும். அதனால விண்டு வந்து ஆரவல்லி ரேஞ்சில பட்டுட்டு உடனே டிஃப்ளெக்ட் ஆகி ஹிமாலயாஸ்க்கு போயிடும். அதனாலதான் நமக்கு வந்து ஹிமாலயன் ரீஜியன்ல ரெயின்ஃபால் கிடைக்குது. இப்ப பே ஆஃப் பெங்கால்ல இருந்து வர பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடு போயிடும். அதாவது மியான்மர் அந்த டைரக்ஷனுக்கு போயிடும். இந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல கொஞ்சம் மவுண்டெயின்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரோ, காசி, ஜெயினிட்டா இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா அந்த விண்டை புடிச்சு வச்சுக்கும், ட்ராப் பண்ணிக்கும். இப்ப ட்ராப் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும், அந்த விண்ட்ல இருக்க டோட்டல் மாய்ஸ்சர் போற வரைக்கும் அந்த இடத்துல ரெயின்ஃபால் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துலதான் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுஸ் சிண்ட்ரம் இருக்கு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மவுஸ் சிண்ட்ரம் தான் வந்து இந்த வேர்ல்டுலயே வெட்டஸ்ட் பிளேஸா இருக்கு. இப்ப இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வந்து நமக்கு ஓவராலா 75% ஆஃப் இந்தியாஸ் ரெயின்ஃபாலையும் கொடுக்குது. ஆனா தமிழ்நாடு வந்து லீவர்ட் சைட்ல இருக்கு, அதாவது நிறைய ரெயின் பெய்யாத சைட்ல இருக்கனால அந்த அளவுக்கு நமக்கு ரெயின்ஃபால் இருக்கிறது இல்லை. சார் மிச்ச கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்குறீங்களா குழந்தைகளை? ஓகே சார். ஐடிசிஇசட்டோட ஃபுல் ஃபார்ம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து dash are local severe storms or violent thunderstorms associated with strong winds and rain lasting for short duration. It also happens in regions of eastern and northeastern parts. இது வந்து எந்த விதமான ஒரு ரெயின் இல்லனா விண்ட்? இல்லை, மறுபடியும் சொல்லுங்க, அவங்க கேட்டிருக்காரு சரியா.
Okay, sir. Identify the kind of wind. Which are the following features? First feature வந்து it is a local severe storms and gives thunderstorms associated with strong wind. Second feature வந்து பாத்தீங்கன்னா it happens over eastern and northeastern parts of Bihar, West Bengal and Assam during April and May. நார்த் ஈஸ்ட் மான்சூன் இல்ல நார்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் அதுக்கு பேரு, இல்லனா கால் பாய்ஸ். கரெக்ட். ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ணலான்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ வி வில் ஹேவ் 4 classes. நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது நிதின் எல்லாருமே, நான் யாரோ ஒருத்தர் பேர் சொன்னால் அவங்கள மட்டும் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கொஞ்சமாக கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த 1 மார்க் கேள்விகளாக நீங்கள் கேட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? எஸ் சார். எல்லாருமே இப்போ தர்ஷினி யாரெல்லாம் நீங்கள் அடுத்த எடுப்பீங்களோ கொஞ்சமாக கேட்டு அப்புறம் கேள்விகள் கொஞ்சம் அதிகமாக கேட்கலாம். அதுலேயே நீங்கள் எடுத்ததுலேயே கேள்வி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஜென்ரலாக கூட சில கேள்விகள் இருக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். Okay, we will do like that. We will do like that so that the class also will become little lively, and then we will be able to cover large portions cover பண்ணணும். ஏன்னா உங்கள் ஸ்கூலில் எடுக்க முடியாது 23ஆம் தேதிக்குள்ளே எங்கே எடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ, இப்போ என்னுடைய வேலை அதுதான். இந்த அடுத்த ஒரு 15 நாளில் 13 நாள் என்னமோ இருக்குது. அதில் வந்து அந்த குவிஸே, ஒவ்வொரு சாப்டரில் ஒரு குவிஸு, 4 கேள்வி பட்டால் என்ன இருக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணுறேன். பட் அது பத்தாது. நீங்களும் அதில் கொஞ்சம் கவர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிறதெல்லாம் வீட்டில் படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். வில் மீட் அகெயின் ஆன் மண்டே. ஓகே, தேங்க்யூ சார். லட்சுமண பிரபு இருக்கீங்களா? லட்சுமண பிரபு இருக்காரா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இல்லை லட்சுமண பிரபு, நிதின் ராஜ், இவங்கெல்லாம் see people who have got lot of interest in science, in the exam முடிஞ்ச பிறகு no, we have another forum where science topics are discussed generally, not with respect to any exam. அதில் நம்ம லட்சுமண பிரபு, நம்ம யாரோ இருக்காங்க, அருணேஷ், இன்னும் யாரா நிறைய பேர் இருக்காங்களடா சார். நிதிஷ் ப்ரோலா இருக்கு. நிதேஷ், அதில் நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் லைவ்லியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் யூஸ் ஆகலாம். பட் நாட் பிஃபோர் 23rd. ஆஃப்டர் 23rd அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.